தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செவ்வாய்க்கிழமைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நல்லா இருக்கீங்களா அன்பர்களே? கோடி அற்புதர் அந்தோணியார் நாள். கோடி அற்புதனுக்கு சொந்தக்காரருங்க. அதனால தான் அவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஜெபத்தின் மூலமாய் அவ்வளோ அற்புதங்களை நிகழ்த்துகிற பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறார் என்றால் நமக்கும் பாக்கியத்தை தருவார், நமக்கும் ஆசீர்வாதத்தை தருவார், நமக்கும் தன்னுடைய வாழ்க்கையை வாரி வழங்கக்கூடிய இறைவன் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். இறைவார்த்தை தருகிறேன் பாருங்க. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25வது வார்த்தை. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. நண்பர்களே, இந்த வாய்ப்பை அவர் தந்துட்டே இருக்கிறாருங்க. இந்த இறைவார்த்தை சொல்கிற செய்தி என்னன்னா, ஞானிக்கும் அறிஞருக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. இயேசு வரும்போது ஏராளமான ஞானிகள், மறைநூல் அறிஞர்களா ஞானிகள், அந்த மெசியா வருகைக்காகவே அதை அறிந்து கொள்ளவே படித்தவர்கள் தான் மறைநூல் அறிஞர்கள். மறை என்றால் இறைவன், மறை நூலை அறிந்தவர், இறை மறையை அறிந்தவர்கள். எனவே அவங்களுக்கு கூட இயேசு வரும்பொழுது இவர் தான் மெசியான்னு தெரியல. ஆனால் சாதாரண இடையர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள் என்று அழைக்கப்பட்டவங்க, வரி தண்டுபவர்கள், பாவிகள், கைம்பெண்கள், ஏழைகள், சமாரியர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு நினைச்சப்பட்டவர்கள் சமாரியர்கள், இவர்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டாங்க. ஞானிகள், அறிஞர்கள் அவங்க கடவுள்கிட்ட வரல. ஆனால் யார் வந்தார்கள் என்றால் ஏழைகள், சாதாரணமானவர்கள். அவங்க மெசியாவை பார்த்துட்டாங்க. காத்திருந்தவர்கள் தகுதியற்று போனார்கள், தகுதியற்றவர்கள் நினைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். இன்னைக்கு நீ நானும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். இந்த ஆராதனை பங்கேற்பதன் மூலமாய் அன்றைக்கு அவர்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தார். ஏழைகள், சமாரியர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், நோயாளிகள் என்று இருந்தவர்களுக்கு அவர் வெளிப்பாட்டை கொடுத்தார். இன்னைக்கு அதே வெளிப்பாடு உனக்கும் எனக்கும் இந்த ஆராதனை மூலமாய். என்ன வெளிப்பாடு? நான் உனக்காக இருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துகிறேன், இந்த சமூகத்தில் நீ நிற்பாய், உனக்கு சாட்சியமாய் நிற்கும்படியாய் ஆண்டவர் உன்னை நிற்க வைப்பார், ஆண்டவர் உன்னை நிற்க வைப்பார் என்பதுதான் அந்த வெளிப்பாடு. அன்பர்களே, ஆண்டவர் துதிக்கிறோம். செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணியார் எங்களுக்காய் ஜெபிப்பீராக. அப்பா, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், உனக்கு ஆராதனை செய்கிறேன். அப்பா, நன்றி தகப்பனே. இந்த ஆராதனைக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. உங்கள் வல்லமையில நாங்கள் வாழ. அன்பர்களே, பொதுவாக இன்னைக்கு நற்செய்தியை படிச்சுட்டாலே பிரிவினை சகோதரருக்கு அது ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி, பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி, ஜாங்கிரி சாப்பிட்ற மாதிரி. என்னன்னா, இயேசுவும் அவருடைய சகோதரர்களும் வெளியே நின்று அவரை வர சொல்லி ஆள் அனுப்புகிறார்கள். இன்றைக்கு நற்செய்தி என்ன வாசிச்சுட்டு வாங்க. மார்க் நற்செய்தி 3வது அதிகாரம் 39, 35 வாசிச்சுட்டு ஒரு பாஸ் பண்ணிட்டு நற்செய்தியை வாசித்து பார்த்து விட்டு திரும்பி வாங்க. அப்போ இன்னும் அதிகமாக இலகுவாய் புரியும். அப்போ வெளியில் நிற்கிறாங்க. அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அவரையும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர்கிட்ட சொல்றாங்க, தேடி வந்திருக்காங்க உங்க வீட்டில இருந்து சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவரோ அவர்களை பார்த்து, என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, தன்னை சூழ்ந்து இருக்கிற எல்லாரையும் அவர் பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்கிறார், கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவோரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவர். பாருங்க, மாதாவை கண்டுக்கவே இல்லை இயேசு. இவங்க தான் மாதா மாதா மாதான்னு உயர்த்தி பிடிக்கிறாங்க. அவர் சொன்ன வார்த்தையை சரியாக புரிஞ்சுக்காம இப்படி பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. மாதாவை கண்டுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னென்னா, தவறாக புரிந்து கொண்டு பேசுகிறவங்க, ஏதோ பிஸ்கெட் சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த வார்த்தையை வச்சுட்டு மாதா பற்றி தப்பறையான கொள்கை பரப்புற மக்களே, நீங்கள்லாம் பரப்பியும் ஏன் திரும்ப வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, ஆசீர்வாதம் பெறுறீங்க. மாதா உங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். மாதா அவரை பற்றி அவதூறு பேசுகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறார். ஆண்டவர் வார்த்தையை கீழ்ப்படிந்தவர் அல்லவா, நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னவர் அல்லவா, ஒரு வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்னவர் அல்லவா. எந்த வயசுல? 13 வயதுல இந்த வார்த்தையை சொன்னா மாதா, மங்கள வார்த்தை பெற்ற உடனே. இந்த வார்த்தையை நல்லா பாருங்க. இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. யாரை பார்த்து சொல்லுவார்? சூழ்ந்து இருந்தவர்களை பார்த்து. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவார். அடுத்த வார்த்தை பாருங்க, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. மாதா என்ன சொன்னாங்க? ஆண்டவரின் சொற்படி எனக்கு நிகழட்டும், நான் ஆண்டவருடைய அடிமை. இது யாருடைய திருவுளம்?
ஆண்டவரின் சொற்படி எனக்கு நிகழட்டும். ஆண்டவனை யாரு? கடவுள். அவருடைய திட்டப்படி எனக்கு நடக்கட்டும் சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவரே என் சகோதரர்களும் தாயும் சகோதரர்களும் சகோதரியும் ஆவர். இது ரெண்டு விஷயத்தில் அடங்கி இருக்கு. என்னன்னா, மாதா என் தாய் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவது, யாரெல்லாம் நான் சொல்றது கேட்கிறீங்களோ, நீ என் சகோதரன், நீ என் சகோதரி, என் பிள்ளையாய் நீ இருப்ப என்ற அந்த குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் அந்த கதவை திறந்து விடுகிறார். யார் வேணா என் வீட்டுக்குள்ள வரலாம், யார் வேணா என் பிள்ளையா மாறலாம் என்ற இரண்டு ஆசீர்வாதங்கள். ஒன்று, மாதா கிட்ட ஜெபிக்கிற பிள்ளைகளை வாழ்வீர்கள் என்றால் என் தாயிடம் ஜெபிக்கிறார், என் தாயோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். மாதா கிட்ட ஜெபிக்கல, மாதாவோடு சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஜெபமாலை சொல்லுகிற பிள்ளைகளை மாதா ஜெபத்துல இறை வல்லமை நாம் பெறுவோம். ஒன்று. இரண்டாவது, ஏனென்றால் அந்த முதலில் ஏனென்றால் மாதா கடவுளின் தாய். நான் ஒரு ஃபாதர். இப்போ கமெண்ட் பாருங்க, 100-150 பேர் விண்ணப்பங்க அனுப்புவாங்க. ஏன் அனுப்புறாங்க என்கிட்ட என்றால் நான் ஒரு ஃபாதரா இருக்கிறேன். இதே ஒரு ஃபாதரா இல்லாம இருந்தா யாரும் அனுப்ப போறது கிடையாது. நான் ஒரு குருவா இருப்பதால், நான் ஆலயத்தில் தங்குவதால், நான் ஆலயத்தில் உங்களுக்காக ஜெபிக்க என்று நீங்க நம்புவதால் நீங்க கமெண்ட்ல அனுப்புறீங்க, ஃபாதருக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. உங்க டவுட் இருந்தா போய் பாருங்களேன். நேற்றைய நாள் பாருங்க, குறைஞ்சது 100 பேராவது விண்ணப்பங்கள் அனுப்பியிருப்பாங்க. ஒரு சாதாரண குரு என்னையே நம்பி நான் ஜெபிப்பேன், ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக முறையிடுவேன் நான் என்கிட்ட அனுப்புறீங்க. நீங்களே கூட ஜெபிக்கலாம், ஆனால் நான் ஜெபிப்பேன்னு நம்புறீங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கடவுளின் தாய், கடவுளை சுமந்தவர், அந்த கடவுளை சீராட்டி பாலூட்டி வளர்த்தவர், 30 வருடங்கள் அவரோடு இருந்தவர். 30 வருடங்கள் முக்கியமாக கல்வாரியில் சீடர்கள்லாம் போயிட்டாங்க, யோவா மட்டும் தான் நிற்கிறார். அந்த கல்வாரியிலே அந்த இறுதி கட்டத்தில் கூட நின்றவர். வெறும் குழந்தையை மட்டும் சுமந்தவர் அல்ல, உயிரற்ற அவர் உடலை சுமந்தவர் அன்னை மரியா. எவ்வளோ பாக்கியம் பாருங்க. அந்த உடலை எடுத்து சென்று கல்வாரியிலிருந்து அவர் கல்லறையில் அடக்கம் செய்யும்போது அங்கு நின்றவர். இயேசுவோடைய தொடக்கம், பூலோக தொடக்கத்திலிருந்து பூலோகத்துடைய இறுதி பயணம் வர மாதா தான் நின்னாங்க. அப்போ எவ்வளோ பாக்கியம் பாருங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து இயேசுக்கு ஃபேரல் கொடுத்து அனுப்புகிறவரையும் இருந்த ஒருவர் என்றால் மாதா. பிரியமான பிரிவினை சபை பிள்ளைகளை, அந்த மாதாவை நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்துறீங்க? மாதா கடவுள் அல்ல. நாங்கள் மாதாவிடமும் ஜெபிக்கல, ஆனால் மாதாக்கு எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற பொழுது, அம்மா வாங்கம்மா எங்களுக்காக பரிந்து பேசுமான்னு கேட்கும் பொழுது, புனித மரியே இறைவனின் தாயே என்று அம்மாவை அழைத்து எனக்காக பாவியாக இருக்கிற எனக்காக ஜெபிங்கன்னும் போது அம்மா எனக்காக வேண்டுகிறார். அதனால வேளாங்கண்ணிக்கு போறவங்கலாம் இறையார் ஆசீர்வாதம் பெறாங்க, மாதாவை ஆசீர்வதிக்கிறாங்க, மாதாவா கிருபை தராங்க, மாதா பெற்று தருகிறார்கள். அந்த மாதாவை நீங்க எவ்வளோ தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, மாதா எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. ஆனால் அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா மாதா உங்களுக்காகவும் ஜெபிக்கிறார். போதும், நிறுத்துவோம். அன்னையின் மகத்துவத்தை அறிகிற பிள்ளைகள் அப்படி பேச மாட்டாங்க, இறையலை அறிகிற பிள்ளைகள் பேச மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள், அதை தான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிறது. அந்த கடவுள் நமக்கு பல வகையில் ஆசீர்வாதங்கள் தருகிறார். ஒன்று விவிலியம், ஒன்று நம்முடைய ஜெபம், புனிதர்களுடைய ஜெபம், நம்முடைய பாரம்பரியம். இரண்டு அடுத்ததாக முக்கியமானதாக இதோ இந்த ஜெபமாலை அம்மா ஜெபித்து கொண்டே இருக்கிறார். நாம் ஜெபமாலை கரங்களை தாங்கி அம்மா வாங்கம்மா ஜெபிங்கமானும் போது அம்மா நமக்காக ஜெபிக்கிறார். ஜெபிப்போமா? அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க, அடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. குறிப்பாக இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை உங்கள் வீட்டில் உள்ள கட்டுகள், பில்லி சூனிய பேய் பிசாசு தொல்லைகள் அப்படி இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஏதோ நல்லது நடக்கவே இல்லை ஃபாதர், ஏதோ ஒரு கெட்டது நடந்துகிட்டே இருக்குது ஃபாதர் நினைக்கிறீங்களா? மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு நினைக்கலாம். இந்த நாள் அந்த விடுதலை நாள், இந்த செவ்வாய்க்கிழமை தீமைகளெல்லாம் ஒழிகிற நாள் இந்த நாள் என்றால் அந்தோனியாருக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கிறார். அந்தோனியார் அதற்காக ஜெபிக்கிற நாள் இந்த நாள். ஜெபிங்க அப்பா, ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைகள் தீவினையெல்லாம் மாறுவதாக, பிள்ளைகள் பயமெல்லாம் நீங்குவதாக வல்லமையான இறைவன் உங்களுக்கு விடுதலை தருகிறார். வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இன்றைய ஆசீர்வாதமாக வாழ்வீர்கள். மாதா ஜெபிக்கிறார். அந்தோனியார் ஜெபத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. வார்த்தையில் சொல்கிறேன், அம்மாவும் ஜெபிக்கிறார் நமக்காக. தைரியமாக இருங்கள், ஆசீர்வாதமாக வாழ்வீங்க. இந்த காணொலி யாருக்கு தேவையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். டேக் கேர்.